ஹலோ எவ்ரி ஒன். இந்த டயக்ராமை பார்த்தோன்னே எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்றத எப்படி பார்த்தோன்னே சொல்கிறது. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் சைடில் இருக்க முக்கோணத்தை சொல்லி 1 2 3 4 5 மொத்தமாக 5 முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இதில் 10 முக்கோணம் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் கட்டாகிற பாயிண்ட்டில் போயிட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை புள்ளி? இப்போ 5 புள்ளி நம்மளால் வைக்க முடியும். ஸோ அப்போ நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு 5 முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் நம்மளால் வரைய முடியும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை வச்சு வரைஞ்சோம் அப்படின்னாலும் இதை வச்சு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வர முடியும். இந்த மாதிரி இருக்கிற 5 பாயிண்ட்டுமே வச்சு 5 பெரிய ட்ரையாங்கிள் நம்மளால் வரைய முடியும். ஆல்ரெடி ஒரு 5 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போது ஒரு 5 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 10 ட்ரையாங்கிள் 10 முக்கோணங்கள் உள்ளது. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி முக்கோணமும் கேட்பாங்க, சதுரம் கேட்பாங்க, செவ்வகம், இந்த மாதிரி எல்லா டயக்ராம் எல்லா ஷேப்லேயும் நம்மள கொஷின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. நம்ம அதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். கவுண்டிங் ஃபிகர் அப்படின்றது இதை பேஸ் பண்ண எல்லா வீடியோவுமே கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகள் வேணும் அப்படின்னா தமிழ்வேல் அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.